எனது பிரிய பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் பத்ரி நாராயணன். எனது வயது 65. நான் 1960ஆம் வருடம் கடலூர் திருப்பாதிரி புலியூர் என்ற ஊரில் பிறந்தேன். எனது தாயார் பெயர் இந்திரா, எனது தந்தையார் பெயர் ராஜகோபாலன். எனது தாய் ஆன்மீகத்திலும் வீட்டையும் பார்த்து கொள்ளும் செயலில் இருந்தார். எனது தந்தை எக்ஸ் சர்வீஸ்மேன். எனக்கு தெரிந்து 30 வருடம் அவர் மிலிட்ரியில் வேலை செய்திருந்திருக்கிறார். எனது தாயும் தந்தையும் திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்கள் சிம்லாவில் இருந்தார்கள். சிம்லாவில் இருக்கும்போது அவருக்கு லடாக் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. என்னுடைய தாயுடைய ஊர் கடலூர். என் தாய் கடலூரில் வந்தவுடன் நான் பிறந்தேன். நான் பிறந்த பின் எனக்கு ஒரு தம்பியும் 2 தங்கைகளும் பிறந்தார்கள். எனது தாய் சென்னையில் அவர்களுடைய மாமியார், நாத்தனார் மற்றவருடன் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. நான் 10வது படிக்கும் வரை அவர்கள் அவ்வாறு வாழ்ந்தார்கள். நான் குப்பமுத்து முதலி தெருவில் இருக்கும் வீட்டில் கூட்டு குடும்பத்தில், அதாவது எனது பாட்டி, அத்தை பெண் மற்றும் என்னுடைய மாமா போன்றவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் வாழ்ந்தேன். மொத்தமாக ஒரு 12 பேர் இருப்பார்கள். அனைவருடன் சேர்ந்து வாழ்ந்தேன். என் தாய் தான் சமையல் அனைவருக்கும் செய்வார். சிறு வயதிலிருந்தே பொறுப்புகள் என்றால் தாய் எனக்காக இருப்பாள். ஆனால் நான் 4 வயதிலிருந்தே தாயை கூட பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் வளர்ந்திருக்கிறேன். அது பக்கத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் நம் வீட்டில் இருக்கும் கிணறு இல்லை, அதை விட 10 பங்கு பெரிய 2 கிணறு இருக்கும். அதற்கு நடுவில் ஒரே ஒரு அடி வழியாக தான் செல்ல வேண்டும் தெய்வத்தை, ஆஞ்சநேயரை நாம் சேவிக்க. அந்த பருவம் என் வாழ்க்கையிலே திரும்பவும் கிடைக்காது என்ற அளவுக்கு மாபெரும் குழந்தையாக இருக்கும் போது அந்த பருவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 4-5 வருடத்தில் வயதில் நான் இருக்கும்போது, நான் அவ்வாறு இருக்கும்போது ராஜலக்ஷ்மி மாண்டிச்சேரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அது போகும்போது ஒரு பேட்டரி கடை இருக்கும். அந்த பேட்டரியில் அந்த காலத்திலே சொல்லுகிறேன், 1967 66 அந்த டைமில் ஒருவர் கையில் ஒரு 10 பைசா காயின் வைத்திருப்பார். யாரெல்லாம் அதை தொட்டு எடுக்கிறார்களோ அவர் எடுத்துக்கொள்ளலாம் என்பார். நாங்கள் அதை தொட்டு விட்டால் ஷாக் அடிக்கும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அவரை தெய்வமா என்று கூட நினைத்தேன். அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு உண்மை புரியவிட்டால் நாம் எவ்வளவு தூரம் ஏமாளிகளாக இருக்கிறோம். ஒரு நாள் நான் தனியாக அவரிடம் சென்று எப்படியாவது 10 பைசா கொடுங்கள், ஷாக் அடிக்கிறது என்றேன். அவர் எனக்கு 20 பைசா கொடுத்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாழ்க்கையில் புரியாதது கேட்காவிட்டால் புரியாமலே போகும், முடியாது என்று விட்டுவிட்டால் கிடைக்காமலே போகும். நான் அவரிடம் கேட்டேன், எனக்கு கிடைத்தது. பள்ளி பருவத்திலே மேஜிக் ஷோ நடத்தினார்கள். அந்த மேஜிக் ஷோ நடத்தும் போது அந்த மேஜிக் ஷோவில் அவர் செய்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் என்றால் ஆச்சரியம். நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்கு வந்து என்னுடைய அம்மா, அக்கா பெண் எல்லாம் நிற்க வைத்து நானும் மறைச்சி ஏதோ மேஜிக் செய்வதாக செய்து காட்டினேன். அவர்களும் மேஜிக் என்றார்கள். என்ன சொல்கிறேன் என்றால், குழந்தையாக இருக்கும்பொழுது எதையுமே செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் இருந்த நாம் வளர வளரதான் மிஸ் செய்துவிட்டோமோ என்ற எண்ணம் கூட எனக்கு வரும். இது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸ்டார் தியேட்டர்னு என்ற ஒரு தியேட்டர் இருக்கும். அங்கே அனைவரும் சினிமா பார்க்க போவார்கள். நான் என்ன செய்வேன் என்றால், அங்கே ஒரு சமோசா கடைக்காரர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் என்றால், யார் பாட்டு பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சமோசா கொடுப்பார், பசங்களுக்கு மட்டும். எனக்கு பாட்டு பாடவே வராது, எனக்கு தெரிந்ததை பாடுவேன்னு அவர் கொடுப்பார். அப்போது வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் என்ன தெரிந்தது என்றால், கஷ்டம் என்ற நிலையிலும் நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் நடக்குமோ என்ற எண்ணத்திலே நான் வளர்ந்து வந்தேன். இப்படி வாழ்ந்த சூழ்நிலையில் எனது தந்தை மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர் ஆகி வந்து விட்டார். அதனால் அவருக்கு MRL என்ற ஒரு கம்பெனியில் வேலை கிடைப்பதால் காலடிப்பேட்டை என்ற ஊருக்கு சென்று விட்டோம். இது சிட்டி, காலடிப்பேட்டை என்று கிராமம் போடுறது அன்று. நான் அங்கே சென்று விட்டோம். ஸோ நான் காலடிப்பேட்டையில் செல்லும்போது நாங்கள் மட்டும்தான், இத்தனை நாள் 15 பேரோடு இருந்த நான், எனது தந்தை, என் கூட பிறந்த 3 பேர், இவர்கள் மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலே டாய்லெட் போகும் என்றால் பயமாக இருக்கும். ஏனென்றால் 1 மைலுக்கு உள்ளே போகும். ராத்திரி டைமில் எல்லாம் நண்டுவாக்களி என்று தேல் போன்று இருக்கும். நண்டுவாக்களி என்ற தேல் சுற்றி கொண்டு இருக்கும். அங்கே போகும்போது ஒரு கையிலே அடிப்பதற்கு ஏதாவது ஒன்று கையிலே வைத்திருக்க வேண்டும், கையிலே ஒரு பக்கெட்டை வைத்திருக்க வேண்டும். அப்படி
ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி நன்றாக இருந்த சென்னை பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு செல்லும்போது வாழ்க்கையே மாறி இருந்தது. ஆனால் என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், அங்கே நான் பார்க்கும் ஒவ்வொரு பையனும் சாப்பிடுவதற்கு எனக்கு கொண்டு வருவான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கும் வரதராஜ பெருமாள் கோயிலில் காலையில் பெல் அடித்து விட்டால் கிடுகிடு என்று ஓடுவோம். ஏனென்றால் சக்கரை பொங்கல் கிடைக்கும். 8 மணிக்கு பெல் அடித்ததினால் பொங்கல் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு நாங்களும் அந்த கோவிலும் ஒட்டி இருந்தது காரணம் அங்கே கிடைக்கும் பிரசாதம். அதே போல அங்கே வேலை செய்யும் பட்டாச்சாரியர் என்பவர் என்ன பண்ணுவார் என்றால், மார்க்கெட்டில் எனக்கு ஸ்கூல் இருக்கும்போது எதையாவது வாங்கி கொண்டு வா என்பார். நானும் காய்கறியை யாருக்கும் தெரியாமல் வாங்கி கொண்டு அவர் கொடுப்பேன். அப்போது என் தாய் தந்தையோடு அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு மட்டும் மரியாதை கிடைப்பதை மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அப்போதுதான் எனக்கு தெரியும், ஒரு சிறு உதவி பெரும் ரூபத்தில் நமக்கு உதவியாக வரும் என்ற எண்ணம் எனக்கு அப்போது வந்தது. நான் அந்த காலடிப்பேட்டையில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது தெய்வசிகாமணி என்ற ஸ்கூல் மார்க்கெட்டில் இருக்கும். நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நான் அவ்வாறு போகும்பொழுது என்னுடைய ஸ்கூலில் நான் 4ஆம் கிளாஸில் தான் ஜாயின் செய்தேன். என்னை ஒரே மாதத்தில் ப்ரமோட் செய்து 5ஆம் கிளாஸுக்கு மாற்றி விட்டார்கள். அந்த ஒரு மாதத்திலே ஒரு டீச்சர் இருப்பார்கள், ஒரு லேடி டீச்சர். அவங்களுக்கு திடீரென்று வலிப்பு வந்து கீழே வந்து விடுவார்கள். அத்தனை பசங்களும் பயந்து அலறுவோம். அப்போதுதான் யாரோ வந்து சாவியை கொடுத்து அவரை எழுப்புவார்கள். அப்போதுதான் நினைத்தேன், என்னடா இவர்கள்லாம் டீச்சராக வந்து விட்டார்களே என்று. அப்போது அந்த டீச்சரின் பையன் பக்கத்து கிளாஸில் இருப்பவன் என்னோடு பேசும்போது, எங்கள் அம்மா எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லும்போது தான் ஒவ்வொருவரையும் எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போதே எனக்கு வந்து விட்டது. ஒரு நாள் யாரோ ஒரு விஐபி எங்கள் ஸ்கூலுக்கு வருகிறார்கள் என்று அனைவரையும் உட்கார வைத்து விட்டார்கள். அப்போது ஒரு மேடம், நல்ல மேடம், அவர் சொன்னதை கேட்டால் சாக்லேட் குடிப்பார்கள் அந்த மேடம். அதனால் நான் சொல்லும் வரை யாரும் எழுந்துக்க கூடாது என்று கிரவுண்டில் உட்கார வைத்து விட்டார்கள். அப்போது திடீரென்று ஒரு பையன் ஓடினான். அனைவரும் ஓட ஆரம்பித்தார்கள். நான் மட்டும் நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்திருந்தேன். என் மேல் 2 பேர் விழுந்து விட்டார்கள். வேகமாக அந்த டீச்சர் ஓடி வந்து என்னை தூக்கி விட்டு சொன்ன ஒரு வார்த்தை, நீ நல்ல பையன்தான்டா, நான் சொன்னதை நீ கேட்ட, ஆனால் கொஞ்சம் சாமர்த்தியமும் இருக்கணும். இத்தனை பேர் ஓடும்போது நீ உட்கார்ந்தா என்ன ஆகும் நீ? அதனால் வாழ்க்கையில் பெரியவங்களே சொன்னாலும் அந்த சூழ்நிலைக்கு புரிஞ்சுக்கிற சக்தியை கொண்டுக்கோ என்று ஒரு என்ன சாதாரணம் என்ற டீச்சர்கள் எல்லாம் அசாதாரணத்தை கொடுக்க முடியும் என்பதையும் நான் அன்று கற்றுக்கொண்டேன். இப்படி என்னுடைய அந்த தெய்வசிகாமணி ஸ்கூலில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த கோவிலிலும் மகிழ்ச்சியாக சென்று கொடுக்கும்போது நான் 5ஆம் கிளாஸ் முடித்து 6ஆம் கிளாஸ்க்கு நேராக இண்டை ஸ்கூல் ட்ரிபிளிகனுக்கு திருப்பி வந்துட்டோம். அந்த ட்ரிபிளிகனில் வரும்போது அந்த இண்டை ஸ்கூல்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மார்க்கே வாங்காத என்ன ஒரு டீச்சர் ஒரு மாதத்தில் அன்பா உன்னால் முடியும்னு சொல்லி சொன்னதால் அவர் டியூஷன் சேர்ந்த 1.5 மாதத்தில் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 0 வாங்கின, மேக்ஸுக்கு வாங்கினா 100க்கு 100 வாங்கினேன். இப்படி அந்த ஸ்கூலில் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுலேயே வாலண்டியர் லீடரான அது பியூசி அங்கே எஸ்எல்சி முடித்ததுக்கப்புறம் ஏஎம்ஜேஎன் காலேஜில் பியூசி முடித்தேன். ஏஎம்ஜேஎன் காலேஜில் பியூசி முடிச்சுட்டு அங்கேயே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது எனக்கு இன்ஜினியரிங் எல்லாரும் என்ன சின்ன வயசில் எங்கள் வீட்டு கொலு, நான் சின்ன வயசுலேயே வைக்கிற கொலுவை பார்த்தா உலகமே அலற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல், கோயில், என்னென்னமோலாம் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இன்ஜினியர்னு சொன்னதால் எனக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. ஸோ டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ்ன்றது சிபிடியில் ஜாயின் பண்ணேன். அதில் கஷ்டப்பட்டு அதில் வந்து 83% நான் வாங்கினேன். அதை முடிச்சுட்டு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சிம்சனில் பண்ண ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அப்படி டிப்ளமா அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வேலை கெல்வினேட்டரில் பெங்களூரில் கிடச்சிது. அதால் பெங்களூரில் போயிட்டேன். அந்த டைமில் என்னுடைய வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அது கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, எங்கள் வீடு இந்த தெருவுனா பின்னாடி வீட்டில் தான் பொண்ணு. அது மட்டும் இல்லை, 2வது மாடியில் நான் வேலை செய்கிறேன்னா என் ஒய்ஃபு 4வது மாடியில் வேலை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நிலையில் கடவுள் சேர்த்தாரு, கல்யாணம் நடந்தது. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரஷ்மிகான்ற ஒரு பெண் பிறந்தா. என் பொண்ணுக்கு 1 இயர் இருக்கும்போது பெங்களூர்லேருந்து திருப்பியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. சென்னைக்கு வந்துட்டேன். அல்சா மாலில் தான் என்னுடைய ஆஃபீஸு. அங்கே இருந்தேன். அங்கே இருந்து 3 மாதத்தில் டேர்ன் ஓவர்லாம் நல்லா பண்ணதால் என்னை டகால்னு
பிரான்ச் மேனேஜராக பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு பாம்பேக்கு போயிட்டேன். பாம்பேவும் புதுசு. பாம்பேயில் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கே இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹைடெக் ப்ராடக்ட்ஸ், விதவிதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். ரோபோட்ஸ் இன்னைக்கு பல இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்இசி மாதிரி காலேஜெல்லாம் கூட நான் ரோபோட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன். மினி ரோபோட்ஸு, ரொபோட்டிக் என்னென்னமோ சிஸ்டம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கேன் ஹைடெக்கில். அப்படின்ற வாழ்க்கையில் நான் பல கோவில்கள், பல இயற்கைகள்லாம் பார்க்கும்போது என் மனம் ஏதோ ஒரு பக்குவத்தை தேடிகிட்டே இருந்தது. அந்த பக்குவம் என்னென்னா, அன்பாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணங்கள் தேடினே இருக்கும்போது, ஒரு 50 வயசு இருக்கும்போது நான் பாம்பேயில் கம்பெனி டிசைன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் சேவை மனப்பாங்கில் திருப்பி சென்னைக்கே வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபும் சென்னைக்கே வந்துட்டாங்க. அவங்க வேலையை மாற்றிட்டு சென்னைக்கே வந்துட்டாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாம், என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்கள்லாம் எப்படி ஷேர் பண்ணால் ஒவ்வொருத்தர் லைஃப்பும் பரிமாற்றம் அடைந்து அவர்கள் ஜொலிக்க வைக்கக்கூடிய சக்தி அடைவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததால் வெர்ச்சுவஸ் வித்யா விஷன், வெர்ச்சுவஸ்னால் ரொம்ப நல்லது, அதை வச்சு ஒரு ஹீலிங்ஸ் நான் வந்து என்னென்னமோ கற்றுன்னு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஐ டிட் ஹீலிங், ஐ டிட் ரீக்கி, பிராணிக் ஹீலிங், நிறைய கலர் தெரப்பி, ஃபேஸ் ரீடிங், வாய்ஸ் ரீடிங், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, என்னென்ன டெக்னிக் இருக்குமோ, சிம்பாலஜி எல்லாம் படிச்சுட்டே இருந்தேன். அது படிச்சுட்டே இருந்ததால் எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஐ ஷுட் பிகம் ஏ எனர்ஜி ஃபார் சம் ஒன். எப்படின்னா, ஒன்றுமே தெரியாத குழந்தை எப்படி மகிழ்ச்சி கொடுக்க முடியுமோ, அப்போது இவ்வளோ தெரிஞ்ச நான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாதான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அடைய முடியுன்ற எண்ணம் வந்ததால் அத்தனை பெரியவங்களையும் தேட ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், கிடைச்சதை கொடுக்க ஆரம்பித்தேன். அதையே இப்போ ஆர்கேன் அவேர்னஸ் அகாடமின்னு எப்படி ரொம்ப நல்லவனான தர்மர், கார்த்தால ராஜாவாக இருக்கிற தர்மர் ஒரு மாயையில் மாட்டின்ட்டு சாயங்காலம் கொண்டாட்டி வரைக்கும் விடுற அளவுக்கு மாயை அந்த காலத்திலே இருக்குது. நல்லவனுக்கே நான் இந்த காலத்தில் இருக்கிற நல்லவனை நான் காப்பாற்றணும், இதுதான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு, எதுவுமே இல்லாத அர்ஜுனன் எப்படி ஜெயிச்சான்னா, அவன் நல்லது பாதையில் போனால் இயற்கை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த மாய உலகத்தில் யாருக்குமே எது மாயன்னு கண்டுபிடிக்க முடியாததால், மாட்டின்னு இருக்கிறதால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படி அவங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்தா அவங்களா புரிஞ்சுண்டு, உண்மையை தெரிஞ்சுண்டு, தன்னையும் புரிஞ்சுண்டு, தனக்கு வேண்டியவங்களையும் புரிஞ்சுண்டு, இந்த உலகத்தில் பாசிட்டிவான நேர்மறையோட எண்ணத்தோடு இருக்கும்போது எப்படி சூரியன் வந்து நம்மளை காய்ச்சி விடாமல் கடல்லேருந்து தண்ணி எடுத்து நீராக கொடுக்குற வேலையை செய்யுதோ, நாமளும் எந்த நிலையிலும் நல்லதையும் நல்ல எண்ணத்தையும் நம்மளால் 4 பேருக்கு சேவை செஞ்சு முடிந்தால் தெய்வம் நமக்கு சேவை பண்ணுன்ற அந்த உண்மையான நம்மளுடைய அடிப்படை குறிக்கோளுக்குள்ளேயே இருந்துட்டா நாம் இயற்கையோடு ஒன்றி ஆனந்தமாக வாழ்வோம். இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கை கதையை ஏதோ நான் ரொம்ப வினோதமாக நினச்சிட்டு, ஆச்சரியமாக நினச்சிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் என்னுடைய மனம் என்ன சொல்லுதுன்னா, திருப்பி 2 தடவை பார்த்தா நிச்சயமாக நம்ம அத்தனை பேருமே ஒரே நிலையில் ஒன்றாயிடும். ஏன்னா இதனுடைய அல்டிமேட் எய்மே நம்ம அனைவருமே ஆனந்தமாக இருக்கணுன்றதால நிச்சயமாக நான் ஷேர் பண்ணது உங்களுடைய மனசுக்கு ஆனந்தத்தையும் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் சக்தியும் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.